பயம் அது வெளியிலிருந்து வராது. அது என்ன ஆகுமோ என்ற ஒரு கேள்வியாக உள்ளே பிறக்கும். நாளை என்ன ஆகும்? இந்த பிரச்சனை முடியும் தானா? நான் தோத்துட்டா? நான் தனியா விட்டுட்டா? பயம் முதலில் மனசை பிடிக்கும், பிறகு முடிவுகளை பிடிக்கும், அதற்கு பிறகு வாழ்க்கையையே நிறுத்திவிடும். ஒரு நாள் அப்படித்தான் தேவர்கள் கூட பயந்தார்கள். வானம் நடுங்கியது, பூமி அமைதியானது. அனைவரின் வாயிலும் ஒரே ஒரு பெயர், சூரபத்மன். அவனுடைய சக்தி, அவனுடைய அகந்தை, அவனுடைய இருள் எல்லோரையும் பின்னால் தள்ளிவிட்டது. தேவர்கள் சொன்னார்கள், இவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் முன்னால் நடந்து வந்தார். கையில் வேல், அருகில் மயில், கண்களில் பயமில்லை. அவர் முருகன். அனைவரும் கேட்டார்கள், உங்களுக்கு பயமா இல்லையா? முருகன் சிரித்தார். பிறகு சொன்னார், பயம் இல்லாதவன் வீரன் இல்லை, பயத்தோடே முன்னால் நடக்கிறவன் தான் வீரன். போர் ஆரம்பித்தது. இடி விழுந்தது, ஆயுதங்கள் மோதின, உலகமே பார்த்தது. ஆனால் முருகன் பின்னால் போகவில்லை. ஒரு அடியும், இறுதியில் ஒரே ஒரு வேல் இருளை கிழித்தது, அகந்தையை உடைத்தது, பயத்தை முடித்தது. இன்று இதை கேட்கிற நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு சூரபத்மன் இருக்கலாம். அது கடனாக இருக்கலாம், அது நோயாக இருக்கலாம், அது எதிர்காலமாக இருக்கலாம், அது தனிமையாக இருக்கலாம். ஆனால் முருகன் இன்று உனக்கு சொல்கிறார், பயம் போன பிறகு முன்னே போகாதே. முன்னே போ. உன் பயம் ஒரு அடி பின்னால் போகும். நீ வேலை நம்பி நடந்தால் ஒரு நாள் பயம் முழுவதுமாக மறைந்து போகும்.